கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய சபதம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த சபதம் என்ன? தனியாக நான் நரகத்திற்கு செல்லப் போவதில்லை. இதுதான் ஷைத்தானுடைய சபதம். தனியாக நான் நரகத்திற்கு செல்ல மாட்டேன். இதற்காக அவன் யார் மீது சத்தியம் செய்கிறான்? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீதே சத்தியம் செய்கிறான். فَبِعِزَّتِكَ لَأُغْوِيَنَّهُمْ أَجْمَعِينَ. உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று அவன் சத்தியம் செய்துவிட்டு வந்தான். அந்த வகையில் ஷைத்தான் அவனுடைய சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறான். எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிற முயற்சியிலிருந்து அவன் சோர்வடைவது கிடையாது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். ஷைத்தான் நம்மை விட்டு பிரிவதே இல்லை என்பதை, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் அஹதிக்கும் மஜ்ரத்தம். ஷைத்தான் உங்களில் ஒருவருடைய இரத்த நாளங்கள் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். மனித உடல்ல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இரத்த ஓட்டம் நிற்பது மனிதன் இறந்து விட்டதற்கான அடையாளம். அதே போலதான் மனிதன் இறக்கும் வரை இரத்த ஓட்டமும் நிற்பதில்லை, ஷைத்தானுடைய வழிகெடுக்கும் முயற்சியும் நிற்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறந்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது, இறக்கிற நொடி வரைக்கும் இருக்குது. பிறக்கும் போதே ஷைத்தான் கிள்ளி விடுகிறான். அதனால தான் குழந்தை அழுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஷைத்தான் பிறக்கிற குழந்தைக்கு அருகில் இருப்பதனால தான் ஷைத்தானை விரட்டுவதற்கு தான் பாங்கு சொல்லப்படுது. ஏன்னா பாங்கு சொன்னா ஷைத்தான் அந்த இடத்துல இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஹதீஸுகள்ல அப்படி வருது. அப்ப எல்லா நிலையிலும் இருக்கிறான். பிறக்கும் போதும் இறக்கிற நேரத்திலும் கூட ஒரு மனிதன் ஷைத்தானுக்கு அருகில் வந்து ஒரு முஸ்லிமான மனிதன் எந்த ஊர்ல இருக்கிறானோ அந்த ஊருடைய அசத்திய மதங்களை எல்லாம் சொல்லி இந்த மதத்துல மூத்தாகன்னு சொல்லுவான். அதனாலதான் ஹதீஸ்ல மரண நேரத்தினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடப்படுது. ஷைத்தான் தூங்கும் போதும் வருவான். நீங்கள் தூங்குற நேரத்துல 3 முடித்துகள் போட்டு நல்லா தூங்குன்னு சொல்லுவான். காலையில எழுந்து ஒது செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, திக்ரு செய்தால் இன்னொரு முடிச்சு, 2 ரக்காத் தொழுதுட்டா 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது. யார் காலையில இது எதையுமே செய்யலையோ அவர்கள் அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ், அவங்க அசிங்கமாகத்தான் அன்றைய காலை பொழுதை கழிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழாதவர்கள் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க. நீங்க பாத்ரூம் டாய்லெட் போறீங்கன்னா ஷைத்தான் அங்கேயும் வருகிறான், உங்களுடைய மறை உறுப்புகளை பார்க்கிறான். அப்படி பார்க்காம இருப்பதற்குத்தான் நீங்கள் துவா ஓதிக்கொண்டு சென்றால் பார்க்க மாட்டான். ஹதீஸ்ல வருது, உங்களுடைய உறுப்புகளோடு ஷைத்தான்கள் விளையாடுகிறார்கள். எனவே ஷைத்தான்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய உறுப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்று ஓதிக்கொள்ளுமாறு சொன்னான். இப்படி வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ஷைத்தான் வரத்தான் செய்வான். உங்களுடைய தொழுகையிலிருந்து தடுப்பான், உங்களுடைய வணக்கங்களுக்கு இடையூறு, உங்களுடைய ஹலாலான வியாபாரங்களில் ஷைத்தானுடைய இடையூறு இருக்கும். எல்லாவற்றிலும் ஷைத்தான் மனிதனை தடுக்கிறான். அதே போலதான் ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி என்ன? ஷைத்தான் மனிதனுக்குள் இந்த உலக ஆசை, ஹெர்ஸ், உலகத்தினுடைய பேராசை. நம்ம சாப்பிட்றது எவ்வளவு ஆசைப்பட்டாலும், எவ்வளவு ருசியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த வயிறு தாங்காது. ஆனாலும் கூட மனிதனுக்கு செல்வத்தின் மீதான பேராசை, அந்த பேராசையை ஷைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். மனிதன் அதற்காக எந்த வழியில நாம சம்பாதிக்கிறோம், இது நல்லதா கெட்டதா, அதை பற்றி எல்லாம் ஷைத்தான் யோசிப்பதற்கான அவகாசமே அளிப்பது கிடையாது. அருமையானவர்களே, அப்படித்தான் ஷைத்தான் நம்முடைய எல்லா வணக்கங்களையும் கெடுப்பதற்கு, நம்முடைய துவாக்களுடைய அங்கீகாரத்தை தடுப்பதற்குத்தான் ஷைத்தான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு வழிகெடுக்கிறான். ஏன்னா அது சரியில்லாம போயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய வணக்கங்கள் ஏற்கப்படாது, நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. அப்ப நீ என்னதான் தொழுதாலும் சரி, நோன்பு, ஹஜ்ஜு, எல்லா வணக்கங்களையும் நீங்கள் செய்தாலும் கூட உங்களுடைய பொருளாதார நடவடிக்கை சுத்தம் இல்லை என்றால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில ஷைத்தான் நம்முடைய ஆசைகளை இந்த உலக மோகத்தின் மீது காட்டுகிறான். அதுவும் இன்றைய உலகம் எல்லாவற்றையும் வாங்க வேண்டும், எல்லாவற்றையும் அடைய வேண்டும் இல்லையா? அதுக்குத்தான் கடன் வாங்க சொல்லி விளம்பரங்கள், தொடர்ந்து மனுஷனை கடன் வாங்க சொல்லுது இல்லையா, விளம்பரங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் வாங்கக்கூடாது,
கடனை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. அவ கிரெடிட் கார்டு வாங்க சொல்றாங்க, எல்லாவற்றையும் வாங்கு, கார்டை போட்டா என்னங்க எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். மனிதனை அழிவுக்கு தள்ளக்கூடிய இந்த எல்லா விஷமத்தனங்களையும் ஒளிந்திருந்து மறைந்திருந்து ஷைத்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் அதில் சிக்கிறாங்க, முஸ்லிம்களாகிய நாமும் அதில் சிக்கிறோம். அருமையானவர்களே, எல்லா வகையிலும் இன்னைக்கு நாம ஹராமான செல்வங்கள் நம்மிடத்துல இருக்குது. நம்மில் பலர் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. ஹராமான செல்வம், குறிப்பிட்ட ஏதாவது ஒன்றை இது ஹராம் என்று விளங்கி கொண்டு இது வச்சிருக்கிறவர் ஹராம் வச்சிருக்கிறாரு, வட்டி தொழில் செய்யறாரு ஹராம் வச்சிருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா வகையிலும் எல்லார்ட்டையும் ஹராமான காசு இருக்கதான் செய்யுது. யாரும் இதை வருத்தப்பட வேண்டாம். ஒருத்தர் நல்ல ஹலாலான வருமானமே செய்யறார் என்று வைத்துக் கொள்வோம். ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாரு, கரெக்டா கொடுக்கறது இல்லை, பல வருட ஜக்காத் இருக்குதுன்னா அவருடைய செல்வம் ஹராமான செல்வம், அவர்கிட்ட இருக்கிற காசு ஹராமான காசு. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னா பல இமாம்களிடத்துல அவர் எத்தனை வருஷத்துக்கான ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறாரோ அந்த ஜக்காத்தை எல்லாம் கொடுத்த பிறகுதான் வாரிசுகள் சொத்தையே பிரிக்க முடியும். 10 வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல, இந்த 10 வருஷ ஜக்காத்தை பூரா கணக்கு போட்டு பிரித்து அதை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தாதான் வாரிசுகளுக்கு, இல்லைன்னா இல்லை. இப்படித்தான் பல இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத். அப்ப என்ன அர்த்தம்? இது ஹராமான காசு, இது உனக்கு இல்லை, ஹலால் கிடையாது உனக்கு. அப்ப நாம நினைக்கிறோம் அவ ஹராம் செய்யறான் இவ ஹராம் செய்யறான், நாம் பியூர் ஹலால் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா ஜக்காத்து கொடுக்காத இந்த செல்வம் அவனுடைய ஹலாலான செல்வத்தையும் சேர்த்து ஹராமாக்கி விடுகிறது. இது அநியாயமான செல்வம். ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய அந்த செல்வம் உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் அநீதி இழைக்கிறீர்கள். அப்ப இது எங்க போய் சொல்றது? இந்த ஹராம் எங்க சொல்றது? அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹராமுடைய எத்தனை வகைகளை சொன்னாங்க. பொது சொத்துகளில் கவனத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர் செல்வங்கள் கிடைக்கும். அந்த போர் செல்வங்களை ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின்படி அதை பிரிக்கணும். மார்க்கத்தில் அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த செல்வங்களை எல்லாம் திரட்டின பிறகு அதை பிரிக்கப்படும். 5 பாகமாக பிரித்து அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் அதை கொடுப்பாங்க. அந்த செல்வத்தை, போர் செல்வத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால அதுல யார் எதையும் கையாடல் செய்யக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது. சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் எதை எடுத்தாலும் அதற்கு வந்திருக்கிற எச்சரிக்கை கடுமையானது. ஒரு போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க, போர் முடிந்து விட்டது, கடுமையான வெயில். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கூடாரம் மாதிரி குடில் மாதிரி அமைக்கலாம் என்று தோழர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த போர் செல்வங்கள், அதுக்கு அரபியில கனிமத்தும்பாங்க, இந்த போர் செல்வத்துல ஒரு ஒரு தோல், ஒரு விரிப்பு இருக்குது, அந்த தோல் விரிப்பால உங்களுக்கு கூடாரம் கட்டுறோமேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அனித்இம் மின் நித்இன் நனார், என்ன எனக்கு நரக நெருப்பினால் கூடாரம் அமைக்க போறீங்களான்னு கேட்டாங்க. நரக நெருப்பினால் எனக்கு கூடாரம் அமைக்க போறீங்களா? பாருங்க, போர் செல்வத்தில் இருக்கிற அந்த பொருள் உரிமையாளரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, அது இன்னும் பிரிக்கப்படலை. அது யாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுறதுக்கு முன்னால எனக்கு அதை கூடாரமாக அமைத்து அதிலிருந்து நான் நிழல் பெற்றேன் என்று சொன்னால் இந்த நிழலும் எனக்கு ஹராம், அது எனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னான். இன்னைக்கு பொது சொத்துல நாம என்ன செய்வோம்? நான் யாரை எதையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை, பொது சொத்து தான், ஒரு டீ தானப்பா குடிச்சுக்கலாம் இல்லையா? பள்ளியாசல் வசூலுக்குன்னு போவாங்க, வசூலான பணத்தில் ஒரு டீ தானே குடிச்சுக்கலாம். அது நரகத்தின் மிடரு, நரக மிடரை குடிக்கிறார். இதெல்லாம் ஹராம்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது. பொது சொத்துல கவனம் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுக்குறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது தோழர்கள் போர்ல ஷஹீதானவர்களை பேசிக்கிட்டே போறாங்க. ஃபுலான் ஷஹீத், ஃபுலான் ஷஹீத், இன்னார் எல்லாம் ஷஹீது ஷஹீதுன்னு. அதுல ஒரு ஆளை பத்தி வரும்போது இன்னார் ஷஹீதுன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கல்லா வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக அவர் ஷஹீது இல்லை, அவர் ஷஹீது இல்லை. தோழர்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. என்னடா இது, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில வந்தாரு, உயிர் என்னங்க கடுமையாக போராடினாரு, மௌத்தா போயிட்டாரு, பெருமானார் ஷஹீது இல்லைங்கிறாங்க. அதோட நிறுத்தல்ல, இல்ல இல்ல, அவர் நரகத்தில் இருக்கிறார், ஃபீ புர்தத்தின் கல்லஹா, அவரு இந்த கனிமத்து மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த போர் செல்வத்தில் இருந்து ஒரு போர்வை எடுத்துட்டார்.
அந்த போர்வை அவர் எடுத்தது ஹராம். அதை எடுத்ததற்காக இப்போ நரகத்தில் இருக்கிறாரு. நான் அருமையானவர்களே பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த காசை எல்லாம் யாராவது அஜரத்துமாறு கொடுத்துட்டா நம்ம சுத்தமாயிருவோம். இந்த ஹராமான தப்பு தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தப்பு தண்டாவுக்கு பள்ளியாசலுக்கு ஏதாவது சந்தா கொடுத்துட்டா சரியா போயிடும், மதரசாவுக்கு ஏதாவது கொடுத்ததுலாம் நம்முடைய கள்ளக்கணக்கு. இது அல்லாவுடைய கணக்கு அது இல்லை. அல்லாவுடைய பாதையில போய் உயிரை கொடுத்தவர் ஒரு போர்வை எடுத்துட்டாருங்க. சொன்னாங்க ஃபி புர்தத்தின் கல்லஹா, அவர் அநியாயமாக மோசடி செய்த அதற்காக நரகத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த அறிவிப்பு எல்லா சஹாபாக்கள் காதலையும் விழுந்ததும் எல்லாருமே பெருமானாருக்கு முன்னால ஒருத்தர் கொண்டு வந்து 2 செருப்பு வார போடுறாரு. நான் இந்த செருப்பு வார தான் எடுத்தேன் பாவா, நீங்க இப்படி சொல்றீங்களே. பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஷிராக்கானி மின்னார், இதை நீ கொண்டு வந்து கொடுக்காம இருந்த இது நரகத்தினால் ஆன 2 செருப்பு வாருன்னு சொன்னாங்க. நரகத்தினாலான 2 செருப்பு வாரு கொண்டு வந்து வச்சுட்ட, தப்பிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து போடுறாங்க. சின்ன சின்ன பொருள்களை கொண்டு வந்து போடுறாங்க. ஆமா, இந்த ஊசியை விட சிறியதோ பெரியதோ எதை நீங்கள் எடுத்திருந்தாலும் அதை என்னிடம் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் அது நரகமேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹராமான செல்வங்கள் என்பது நாம் எண்ணி இருப்பது போல ஏதோ கொஞ்ச நஞ்சம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடுத்த பொது சொத்துல அநியாயம் செய்யக்கூடாது இல்லையா? இது ஒரு அரசியல். நான் அரசியலுக்குள்ள வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லஞ்சம் வாங்குறவன், லஞ்சம் கொடுக்கிறவன், லஞ்சத்துக்கு இடைத்தரகரா வேலை செய்யறவன் எல்லாரையும் சபிச்சாங்க. இன்னைக்கு என்ன சொல்வது? முஸ்லிம்களும் மற்றவங்களை விடுங்க, முஸ்லிம்களும் அரசியல் கட்சியில் இருக்கிறவன் மற்றவன் தோத்துருவான், அந்த அளவுக்கு நம்மால் லஞ்சம் வாங்குறான் இல்லையா? பொறுப்புல இருக்கிற முஸ்லிம் அதிகாரிகள் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் கூட கிடையாது. கவுன்சிலர்ல இருந்து அத்தனை பேரும் லஞ்சம் வாங்குறான். இது நான் யாரையும் சொல்லலை, எல்லா ஊர்லையும் நடக்கிறத சொல்றேன். சில பயான்களை யாரையோ எவரையோ மனசுல வச்சு சொல்றதெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் இந்த உம்மத்து கையில இருந்து ஆட்சி அதிகாரத்தை ஏன் பிடுங்கி இருக்கிறான்? ஏன் இந்த உம்மத்தை அடுத்தவருக்கு கீழே வைத்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறான்? இவன்கிட்ட நியாயம் இல்லை, இவன்கிட்ட நேர்மை இல்லை. முஸ்லிம்கள் அல்லாஹ் ஆட்சி அவங்க கையில கொடுத்தாங்கன்னு சொன்னா இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலா வ ஆத்தவுஸ் ஸகா வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர், அவங்க கையில பொறுப்பை கொடுத்தா தொழுகை ஜகாத்து நல்லதை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. ஒரு முஸ்லிம் ஒரு அரசியல் இருக்கிறாருன்னா அவர் லஞ்சத்தை தடுக்கணும். ஆனா இவன் லஞ்சம் வாங்குறான் இல்லையா? முஸ்லிம் எம்எல்ஏக்களா இருக்கிறவன், கவுன்சிலரா இருக்கிறவன் லஞ்சத்துல எந்த குறையும் கிடையாது, அடுத்தவர்களுக்கு சளைத்தவனே அல்ல என்று லஞ்சம் வாங்குறான். எப்படி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? பயப்பட வேண்டாம். இவர்கள் எல்லாவற்றிலும் அநியாயம், எல்லாத்திலுமே அநியாயம் நடக்குது. வியாபாரம் ஹலாலான வியாபாரம் சொல்லிக் கொள்றோம் இல்லையா? அந்த வியாபாரத்துல பொய் சொல்றது, பழைய பொருளை புதுசுன்னு சொல்றது, குறையுள்ள பொருளை மறைச்சி விற்கிறது, இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. கிஷ்வன், இதெல்லாம் வியாபார பொருளில் நீங்கள் செய்கிற துரோகங்கள். மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ஏமாற்றி வியாபாரம் பண்றவன் நம்மை சார்ந்தவனே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை பண்றாங்க. இதுல நம்மில் ஹலால் வியாபாரம் நீங்க சொல்லிக்கொண்டு எவ்வளவு மோசடி, எவ்வளவு என்னங்க சரக்கு வாங்குறது, பணத்தை கொடுக்கறதே கிடையாது. அப்படி இப்ப தீபாவளி நேரங்களில் அந்த மாதிரி கிஸ்ஸாக்கள் நிறைய கேள்விப்படலாம் இல்லையா? வடநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாரு, அதுக்கப்புறம் திருப்பி போகாது, உண்மை தான் எல்லாமே. இதுதான் இங்க இருந்து தான் அங்க போய் கொடுக்கறதுல மோசடி செய்யறது. ஆனா பேர் என்ன? நான் ஹலாலான வியாபாரம் செய்யறேன். எல்லாம் நம்ம வச்சிருக்கிற அத்தனை காசும் இன்னைக்கு ஹராம் கலந்த காசு, தூய்மையான காசு நம்மிடத்துல இல்லை. எனவே நம்முடைய கெஞ்சுதல்கள் எதுவும் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுறதே கிடையாது. அருமையானவர்கள், இது ஹராமான செல்வங்கள் தான். அதே போலதான் ஹராமான செல்வங்கள்ல ஆக ஒரு பெரிய மோசடியான செல்வம் தான் இன்றைக்கு சமூகத்தில் இறந்தோருடைய சொத்துக்களை பிரிக்காம அந்த சொத்தை அப்படியே வச்சுக்கிறது, அதை யாராவது ஒருத்தர் அனுபவிக்கிறது. அது பொது சொத்து. அந்த பொது சொத்தை பிரிக்காம அனுபவிச்சான்னு சொன்னா இது பெரிய ஹராம். இது உலகத்துல ஆகப்பெரிய மோசடி இந்த மோசடி தான். இதை யாருமே கடைபிடிக்கிறதே கிடையாது. எவ்வளவோ நாமளும் சொல்லிட்டோம், கடைபிடிக்கிறது இல்லை. ஒரு ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் அது. ஒரு மனிதர், அவருக்கு என்னங்க 2 பசங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க, இன்னொரு பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவரும் மனைவி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த சின்ன பையன் கொஞ்சம் விளக்கம் வருது, ஒரு 20-22 வயசு வருது. அண்ணன் ஃபேமிலியோடு இருக்கிறாரு. எனக்கான சொத்தை கொடுங்க, எனக்கான சொத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், அல்லாஹ் மீது சத்தியமா
இதெல்லாம் அத்தா சொத்து இல்லப்பா, நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான். அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன், எல்லாம் இவன் சொல்றது உண்மையா இருந்தா, இதை இவன் சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு நீ பரக்கத்து செய். இவன் சொல்றது போய், என் தந்தையினுடைய செல்வத்தை எனக்கு தராம அபகரிக்கிறான்னு சொன்னா இவன் விஷயத்துல உன்னுடைய அற்புதத்தை எனக்கு நீ காட்டணும்னு சொல்லி, அவ்வளவுதான். அந்த பையன் எந்த நேரத்தில் அந்த துவா செஞ்சானோ கொஞ்ச நாள்ல அந்த அண்ணன் வீட்டில் ஒரு கேஸ் வெடிச்சு எல்லாரும் மூத்த போயிட்டான். எல்லாம் மூத்த. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஹதீஸ்ல வருது, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் எனக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் சத்தியம் செய்றான், லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், நான் உனக்கு உதவி செய்வேன் சில காலங்கள் ஆனாலும் சரி. பாதிக்கப்பட்டவர் முஸ்லிம் அல்லாதவரா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டார்னா அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கும் அந்த துவாவுக்கும் மத்தியில எந்த விதமான தடுப்பும் திரையும் கிடையாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம அந்த விஷயத்துல நிறையவே அநியாயங்கள் செய்யறோம். அந்த விஷயத்துல யாரும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கிடையாது. யாராவது சொத்தை பிரிச்சு கேட்டாலே அவனை குடும்பத்துல விரோதியா, சொத்தை பிரிக்கிறவனை எதிரியா பார்க்கிறோம். அதுல துமருல்லானுடைய காலத்துல ஒரு 2 சகோதரர்கள், அதுல ஒரு ஆள் தன்னுடைய சகோதரனிடத்துல நம்ம சொத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சிடலாமே அப்படிங்கிறார். சொத்தை பிரிச்சிடலாமே. உடனே அந்த ஆளு இன்னொரு சகோதரன் சொல்றான், இனிமே இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி நீ பேச்சு எடுத்தேன்னு சொன்னா இந்த சொத்தை பூரா கொண்டு போய் நான் காபாவுக்கு வக்ஃப் பண்ணிடுவேன், சதக்கா செஞ்சிருவேன், சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான். அவர் உமருல்லான்ட்ட வர்றார், சொல்றார், என் சகோதரனிடத்துல சொத்தை பிரிச்சு கேட்டேன், அவன் இப்படி சத்தியம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் கொண்டு போய் நான் காபாவுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி. உமருல்லான்னு கூப்பிட்டாங்க. அந்த ஆளை கூப்பிட்டாங்க. உன் செல்வம் ஒன்றும் காபாவுக்கு தேவையில்லைப்பா. காபா இன்னல் காபத்தல கனியத்துன் அன் மாலிக்க, உன்னுடைய சொத்து காபாவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உன் சகோதரனுக்குரிய என்ன பங்கோ அந்த பங்கம் மரியாதையை கொடு என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கண்டிச்சாங்க. இப்படி சத்தியம் பண்ணுவான் நிறைய பேர். சொத்தை பிரிச்சு கேட்டாலே இனிமே அவங்க கூட பேச மாட்டேம்மா, தீதாரே பார்க்க மாட்டேம்மா, இப்படி நிறைய பேர் என்னங்க குடும்பத்தில் அவனுடைய உரிமையை அவன் கேட்கறான். அருமையானவர்களே, பல முறை சொல்லி இருக்கிறோம், இந்த காசெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இது பெரிய ஹராம், எதுலையுமே பரக்கத்துங்கிறதே இல்லாம போயிடும். ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா, இறந்ததும் நம்முடைய உலமாக்கள் எவ்வளவு தெளிவா அழகான சட்டங்களை பேசுறாங்க. இறந்த மனிதனுக்கான கஃன் துணி அவர் சொத்திலிருந்தே வாங்கணும். இறந்த மனிதருக்கான அடக்க செலவு அவருடைய சொத்திலிருந்தே எடுக்கணுமா. அதுல ஒரே ஒரு விஷயத்துல அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. ஒரு பெண்மணி இறந்தால் அந்த பெண்ணுடைய சொத்திலிருந்து அவளுடைய அடக்க செலவுகளை பார்க்கணுமா அல்லது கணவன் கொடுக்கணுமான்னு சொல்லி, கணவன் கொடுக்கணுமா அல்லது சொத்துல இருந்து தானா. ஒரு முஸ்லிம் இறக்கிறார் அப்படின்னு சொன்னா முதல் வேலை என்ன, அவருக்கு அடக்க செலவு எவ்வளவு, கஃன் துணி எவ்வளவு, அவர் பணத்திலிருந்து எடுக்கணும். அவருக்கு பேங்க்ல பணம் இருக்குதா, அவர் பணத்திலிருந்து எடுக்கணும், இதற்கான செலவு இவ்வளவு. ரெண்டாவது என்ன, அவர் என்ன கடன் எவ்வளவுங்க விட்டுட்டு போயிருக்கிறாரு, கடன்களை கேட்கணும். இதெல்லாம் மையத்து இருக்கும் போதே எவ்வளவு கடன் இருக்கு எடுங்க. கடன்காரர்கள் யாரு, உடனே கொடுக்க முடிந்த கடன்னா உடனே கொடுக்கணும், இல்ல பேங்க்ல இருந்து எடுக்கணும், இப்ப அவகாசம் இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் 2 நாள் கழிச்சு இந்த கடனை பூரா கொடுத்துறோம். இதை ரெண்டாவது செய்யணும். மூணாவது என்ன, வசியத்துகள். அவருடைய வசியத்தை யாருக்காவது வசியத் பண்ணியிருக்கிறாரா, எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, யாருக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது எவ்வளவு சொத்து, இதெல்லாம் முடிச்ச பிறகு எவ்வளவுங்க சொத்து இருக்குது, இந்த சொத்துக்களை வாரிசுகள்லாம் உட்கார்ந்து இதையெல்லாம் எப்ப பிரிக்கலாம், இதெல்லாம் எப்ப பிரிக்கலாம். எல்லாருமே சொல்றாங்க, இல்ல ஜனாசா தொழுகை முடிச்சிருவோம், அடக்கத்தை எல்லாம் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பிரிக்கலாம் என்று எல்லாரும் ஒரு மனதா சொன்னா அதுக்கப்புறம் பிரிக்கணும். இல்ல ஒருத்தர் சொல்றாரு இப்பவே பிரிச்சிடலாம் அப்படின்னா அப்பவே பிரிக்கணும். எவ்வளவு சொத்து இருக்குது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை கொண்டு போய் நீங்க கபர்ல வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவரை அடக்க வேலைகளை செய்யணும். இந்த சட்டங்களை இந்த உம்மத்துல யாராவது கடுகளவு நாம மதிக்கிறோமா? அல்லாஹ் இந்த பாகப்பிரிவினை சட்டத்தை குறித்து திருமறையில எவ்வளவு விளக்கமாக ஆகப்பெரிய 2 வசனங்களில் அல்லாஹ் விளக்கி இருக்கிறான். இதை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. அல்லாஹ் அதுக்காக தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு நம்மளை சோதிக்கிறான்னு சொன்னா, இந்த சட்டங்களை அறவே மதிக்காத ஒரு கூட்டமாக தான் இந்த சமுதாயம் இருக்கிறோம் இல்லையா. அல்லாஹ் யாராருக்கு எவ்வளவு பங்கு, ஆண்களில் வாரிசாக கூடியவர்கள் என்று 15 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் வாரிசாக மாட்டாங்க. பெண்கள்ல வாரிசாக கூடியவர்கள் அப்படின்னு 10 பேர் இருக்கிறாங்க. இதுல சிலர் இருக்கும்போது சிலர் வர முடியாது.
யார் இறந்தா யாருக்கு எவ்வளவு பங்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா. குர்ஆன்ல அல்லாஹ் யாராருக்கு என்னென்ன பங்கை விதித்தானோ அந்த பங்கை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் இறக்கும் போது அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசு இருக்கு இல்லையா, அந்த சிசுவுக்கு பங்கு இருக்குது சொத்துல. இறக்கும்போது மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க, அவர் இறந்துட்டாரு, அந்த வயிற்றில் இருக்கிற சிசு அதுக்கு அது ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா என்பதை பொறுத்து அந்த குழந்தைக்கு கூட பங்கு இருக்குது. அப்ப இந்த சட்டத்தை நீங்க படிக்கணும்னு சொன்னாங்க. தஅல்லமுல் ஃபராயித், இந்த இந்த சட்டத்தை, பாகப்பிரிவினை சட்டத்தை நீங்கள் படியுங்கள், பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆனா அந்த சட்டங்களை எவ்வளவுதான் சொன்னாலும் அதை விளங்குறதும் இல்லை, அதை கடைபிடிக்கிறதும் இல்லை. நாம சில மசாயில்களை நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. இதுல ஆண்கள் இறந்தாலும் சரி பெண்கள் இறந்தாலும் சரி சட்டம் ஒண்ணுதான். ஆனா சில மசாயில்கள் நம்மளா உருவாக்கி இருப்போம், அல்லது பெண்கள் மசாலாவா இருக்கும் இல்லையா. பெண் இருந்தா பொம்பளை பிள்ளைக்கு தான் அந்த சொத்தெல்லாம், அப்படிலாம் எந்த சட்டமும் இல்லை. ஒரு பெண் ஒரு அம்மா இறந்துச்சுன்னு சொன்னா அந்த அம்மாவுடைய நகை பூரா பொம்பளை பிள்ளைக்கு, இதெல்லாம் நீங்க எழுதி வச்ச சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படி கிடையாது. நகையோ சின்ன பொருளோ, ஒரு கைக்குட்டை இறந்து போன ஒருத்தர் ஒரு கைக்குட்டை பயன்படுத்தினாருங்க, ஒரு துண்டு பயன்படுத்தினாரு. இந்த துண்டு இந்த கைக்குட்டை எல்லாமே பாகப்பிரிவினுடைய சட்டம் என்ன, அந்த சட்டத்திற்குட்பட்டு தான் வரும். பணத்தை பிரிக்கிறது ஒரு விதம், பொருளை பிரிக்கிறது ஒரு விதம், இடங்களை பிரிக்கிறது ஒரு விதம். எல்லாவற்றுக்குமான ஒரு மதிப்பை போட்டு எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க, யாருக்கு எவ்வளவு பங்கு, அதை தெரிந்து அவர்களை நாம பிரிக்கணுமே தவிர பெண்கள் இறந்தா இப்படி ஆண்கள் இறந்தா இப்படி எல்லாம் நாம சட்டம் பேசுறோம் இல்லையா. மார்க்க பெண்களுக்கும் பாகப்பிரிவினை சட்டத்தை கொடுத்துச்சு. அறியாமை காலத்துல கொடுக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் சொல்லுவான், பெண்கள் போருக்கா வர போறாங்க, பெண்களை கொண்டு என்னையா நமக்கு பிரயோஜனம் இருக்குது, பெண்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான். இறந்து போனவருக்கு சின்ன பிள்ளைங்க இருந்தா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான். இந்த நிலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சட்டத்தை இறக்கினா, பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே பங்கு இருக்குதுன்னு சொல்லி. இப்ப இந்த சொத்தை பிரிக்காம இருந்தால் அந்த சொத்தை பயன்படாது. வீடா இருந்தா அந்த வீட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்காம, அவங்களுக்குரிய பெரிய பாகத்தை கொடுக்காம யார் பயன்படுத்துறானோ ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ஹராம தான் செய்யறான். அவன் அந்த வீட்டில் தொழுகிற தொழுகை ஏற்கப்படாது, சதக்கா ஏற்கப்படாது, குரான் ஓதுனா குரான் ஏற்கப்படாது. அப்புறம் அவர் எங்க நான் ஹலால் செய்யறேன்னு சொன்னா அவரை எதால் அடிக்கணும்னு சொல்லுங்க. அப்ப எல்லாமே ஹராமுடைய பல பல வகைகள் எல்லார் வாழ்க்கையிலும் ஹராம் கலந்து போய் தான் இருக்குது. சுத்தமான ஹலாலு அப்படின்னு யாருமே சொல்வதற்கு இல்லை. அதனால இந்த விஷயத்துல இந்த சமுதாயம் தெளிவாகாத வரை ஹராமான எந்த காசுமே எனக்கு வேண்டாம், அல்லாஹ் ஹலாலா கொஞ்சத்தை கொடுத்தாலும் அது போதும் இல்லையா. நம்முடைய முன்னோர்கள் வெறும் ஹராம் மட்டும் அல்ல, ஹலால கூட தவிர்த்துக்குவாங்க. சந்தேகம் வந்தா போதும், அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதை அறவே எடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க 9 வகையான ஹலாலுகளை கூட நாங்க விட்டுருவோம், ஹராம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு நாம அதுல பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம். தந்தை சம்பாதித்த சொத்து ஹராமான சொத்தா இருந்தா முன்னோர்கள் அந்த சொத்தை எடுக்க மாட்டாங்க, அந்த ஹராம சதக்கா தான் செய்வாங்க. இப்பயும் சட்டம் அதுதான். உங்களுடைய தந்தை விட்டு சென்ற சொத்துகள் ஹராமா இருக்குதா, பேங்க்ல பணம் வச்சிருக்கிறாரு அதுல வட்டி பணம் இருக்குதா, அந்த வட்டி பணத்துக்கு வாரிசாக முடியாது, அதை நீங்க சதக்கா தான் செய்யணும். அவர்கள் முழுக்க ஹராமான செல்வத்தை விட்டுட்டு போனா வேண்டாம், அதையெல்லாம் சதக்கா செய்யுங்க, நீங்க ஹலாலா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. இப்படி ஹராமான விஷயங்களை தயவு செய்து நம்ம பேணலன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய இந்த சோதனைகள், இந்த அழுத்தங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் காரணமே இந்த விஷயத்துல நம்ம காட்டுகிற அலட்சியம். இதுல அலட்சியத்தை காட்டி விட்டு வழிபாடுகளை சரி பண்றேன், வணக்கங்களை சரி பண்றேன், ஷேகுமார்கள் பின்னால பையத்தாய்க்கிறேன், எந்த ஷேகு பின்னால போனாலும் சரி, இந்த காசு சுத்தமாகாம யாரும் உங்களை சுத்தப்படுத்த முடியாது, எந்த ஷேகும் உங்களை சுத்தப்படுத்த முடியாது. அப்ப இதுதான் அசல் விஷயம், இதுதான். அதனால பெரியவர்கள் எல்லாம் இதைத்தான் சரி செய்ய சொல்லுவாங்க. கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் இருக்கணும். அதுல தயவு செய்து பாகப்பிரிவினை சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு எவ்வளவு, ஒரு மனுஷன் இறக்குறான்னு சொன்னா, இறந்தவன் ஆணுன்னு சொன்னா மனைவி இருக்கிறாங்களா, மனைவிக்கு எல்லா நிலைகளிலும் பங்கு வரும். இறந்தவருடைய மனைவிக்கு, அவருக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு 8ல் ஒரு பாகம் வரும், குழந்தை இல்லை 4ல் ஒரு பாகம் வரும். ஒரு ஆண் இறக்குறான்னு சொன்னா
இல்லை, ஒரு பெண்மணி இறக்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஆணுக்கு கணவன்கிற முறையில் எவ்வளோ பங்கு வரும், அந்த இறந்தவருக்கு தந்தை இருந்தால் தாய் இருந்தால் எவ்வளோ பங்கு வரும். இதுதான் அடிப்படையான சட்டங்கள். இந்த சட்டங்களை தான் குர்ஆன்ல ஹதீஸில் தனியாக அவ்வளோ தூரம் விவரித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த சட்டங்களை நாம் மதிக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுட்டு தான் போக சொன்னாங்க. சொத்துக்களை சேர்க்கிறத பெருமானார் தப்புன்னு சொன்னதில்லை, சேர்க்க சொன்னாங்க. சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் ஒரு நோயில மூத்தாயிருமோன்னு அவருக்கு ஒரு பயம், அதுக்கு பின்னாலையும் நலமாகி அவர் இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரு பயத்தில் இருந்தார், இந்த மௌத்தில் மரணித்து விடுவோமோன்னு. ஏன்னா அவருக்கு வந்த வியாதி இதய சம்பந்தப்பட்ட வியாதி, இதய வியாதி எப்போனாலும் என்னங்க மொத்தம் போயிடலாம், அந்த மாதிரி ஒரு பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தபோது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் சொத்தை பூரா நான் தர்மம் செஞ்சிடறேன்னு சொன்னார். எல்லாத்தையும் தர்மம் பண்றேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை வேண்டாம், உன்னுடைய வாரிசுகள் செல்வந்தர்களாக இருப்பதான் நல்லது, அவங்க அடுத்தவங்கள்ட்ட தேவையாக வேண்டாம், அதை கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அபூ லுபாபான்னு ஒரு சஹாபி, அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ரகசியத்தை யூதர்கள்ட்ட அவர் சொல்லிவிட்டாரு. ஆஹா, இப்படி தவறு செய்து விட்டோமேன்னு சொல்லி மஸ்ஜிது நபவியில ஒரு தூண்ல தன்னைத்தானே கட்டிக்கிட்டாரு. அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லாத வரைக்கும் நான் இந்த கட்டை அவிழ்க்க மாட்டேன்னு சொன்னாரு. தொழுக நேரத்தில் மக்கள் அவிழ்த்து விடுவாங்க, தொழுவாரு, தொழுது முடிச்சுட்டு அந்த தூண்ல தன்னைத்தானே கட்டிக்குவாரு. கிட்டத்தட்ட 9 நாள் எதுவுமே சாப்பிடாம இப்படி அந்த தூண்ல கட்டிக்கிட்டார். 9வது நாள் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினா, வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களிடம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி நீங்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிருவான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விடுவித்தாங்க. விடுவித்ததுமே அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் இந்த தவறை செய்யறதுக்கு காரணம் என்ன, யூதர்கள் வாழ்ந்த பகுதியில் எனக்கு இருந்த ஒரு வீடு தான், ஒரு சொத்து தான் காரணம், அந்த பாசத்தில் தான் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், அதனால அந்த பகுதியில் இருக்கிற அந்த சொத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துறேன்னு சொன்னாங்க. பெருமானார் தடுத்துட்டாங்க, எல்லாத்தையுமே கொடுக்க அனுமதிக்கவே மாட்டாங்க. 3ல் 1 பங்கு சதகா செய், மிச்சத்தை உன்னுடைய குழந்தைகளுக்கு வை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு வை. இப்போ ஹலாலான செல்வத்தை பிள்ளைகளுக்கு விட வேண்டும் என்பதை பல ஹதீஸுகளில் பெருமானார் வலியுறுத்தினாங்க. காப் இப்னு மாலிக் அவர்கள் தவறு செஞ்ச போது தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், 3ல் 1 பங்கு கொடு, மிச்சத்தை வாரிசுகளுக்கு வை. வாரிசுகளுக்கு ஹலாலான செல்வங்களை சேர்க்கிறது மார்க்கத்தில் விரும்பத்தக்கது. அதுக்காண்டி ஒரு மனிதனை ஹலாலா உழைக்கிறது பெரிய நன்மைக்குரிய விஷயம். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாருன்னு சொன்னார். ஆனால் எல்லாமே ஹலாலான முறையில் இருக்கணும். ஆனால் எனவே அருமையானவர்களே, எல்லா விஷயத்திலும் நான் சொன்னது போல ஹலால் தேவை. கடைசியாக சொன்னது போல இறந்தவர்களுடைய சொத்துக்களை பிரிக்கிறதுல விரைவு காட்டுங்க. அதில் நீங்கள் தாமதப்படுத்தினால் அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு யார் தடையாக நிற்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. எல்லாம் இல்லை, அல்லாஹ் நம்முடைய செல்வங்களை அல்லாஹ் ஹலாலான செல்வமாக்கி தரணும். நாம் எடுக்கிற நம்முடைய எல்லா செல்வங்களுமே தூய்மையாக இருக்கணும். அதில் சந்தேகத்திற்குரிய எந்த செல்வமும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய குறைவான அமல்கள் கூட அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். எல்லாம் அல்ல அல்லாஹ் உலக ஆசைகள் இல்லாமல் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இந்த ஒரு ஹதீஸையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான் நிலத்தை எடுத்தா இல்லையா, ஹராம்ங்கிறது கோடி கோடியா அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு தேவையில்லை, லட்ச லட்சமா அடுத்தவன் பொருளை திருடணும்னு தேவையில்லை. அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஜான், மல்லம கீத ஷிபிரின் மினல் அர்த், ஒரே ஒரு ஜான் நிலத்தை நீங்க அடுத்த ஒரு நிலத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா மறுமையில் அவனுடைய கழுத்தில் 7 பூமி மாலையாக போடப்படும் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? இந்த ஒரு ஜான் நிலத்தை எடுத்தவன் 7 பூமி அளவுக்கு கீழே போயிடுவான், பூமிக்குள்ள போயிடுவான். பூமிக்குள்ள 7 பூமி அளவு போன பிறகு இந்த 7 பூமியின் தூக்கி அவன் மேலே போடப்படும். இதுதான் ஹதீஸுடைய கருத்து. ஒரு ஜான் நிலத்தை எடுத்தாலே இந்த கதினா, அப்போ ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அடுத்தவர்களுடைய பொருளை திருடுறது, லஞ்சம் வாங்கிறது, அபகரிக்கிறது, பாகப்பிரிவினை சொத்தை கொடுக்காம வைக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை இந்த ஒரு ஹதீஸை சிந்தித்தாலே நமக்கு போதும். எல்லாம் அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீகை தந்துள்வானாக.